Namaste to all my kutti lovely challams. Welcome. Suswagatam to Jolly Jolly Hindi class. நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். தட் ஆல்சோ only 2 minutes. நமக்கு அது கிடைக்காது. அப்புறம் கடவுளை ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். யூ பிலீவ் ஆர் நாட், நம்புனால் நம்புங்கள். அந்த காலத்துலலாம் முனிவர்கள் ராஜாக்கள் கடுமையான தவம் இருந்து அவங்க நினச்சதை சாதிச்சிருக்காங்க. அது எவ்வளவு இம்பாசிபிள் விஷயமா இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஒரு உண்மையான கதை நம்ம மத்தியமா பாட்டிய புஸ்தகோட दूसरा पत्र that is second paper भाग 4 that is part 4 कहानी 2 that is story 2 भगीरथ की तपस्याओட சாரம் ஜாலியா பார்க்கலாமா? நோ 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 தள்ளு, वीडियोவை स्किप பண்ணாம பாருங்க. ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. भगीरथ की तपस्या, भगीरथनोட தவம். कहानी का सारांश, स्टोरीயோட समरी. भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्यवंशी राजा थे. இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரர் இருக்கார் இல்லையா, கடவுள் ஸ்ரீராமர். அவர் இக்ஷவாக்கு குலத்தில் தான் பிறந்தார். அவரும் சூரியவன்ஷி ராஜாவாக தான் இருந்தார். அவருக்கு முன்னாடி உள்ள ராஜா தான் பகீரதன். ஓகே, பகீரத் இக்ஷவாக்கு குல் கே சூரியவன்ஷி ராஜா தே. பகீரத் வாஸ் அ சூரியவன்ஷி கிங் ஃப்ரம் த இக்ஷவாக்கு கிளான். பகீரதன் இக்ஷவாக்கு குலத்தின் சூரியவன்ஷி அரசன். वे ही सत्यनिष्ठ, ट्रूथफुल, धर्मनिष्ठ, रिलीजियस और बड़े प्रतापी राजा थे एंड वेरी मैजेस्टिक किंग. वे सत्यनिष्ठ, धर्मनिष्ठ और बड़े प्रतापी राजा थे. He was a truthful, religious and a very majestic king. அவரு ஒரு உண்மை உள்ள மதபக்தி மற்றும் மிகவும் புகழ்பெற்ற அரசன். உண்மை, அவர்கிட்ட அபாரமான தைரியமும் ஆர் சாகஸ் அண்ட் கரேஜ் இருந்தது. உண்மை அப்பார் தைரிய और साहस था. He had immense patience and courage. அபாரமான பொறுமையும் தைரியமும் கொண்டிருந்தார். एक बार, ஒரு டைம், धर्मराजना यम धर्मर भगीरथ से मिलने आए थे. भगीरथ மீட் பண்ண வாராரு. एक बार धर्मराज भगीरथ से मिलने आए थे. Once धर्मराज came to meet भगीरथ. ஒரு முறை பகீரத்தை சந்திக்க தர்மராஜ் வந்தார். ராஜா கே ஆதர் சத்கார் சே खुश होकर, மன்னன் அளித்த மரியாதையில் மகிழ்ந்து. கஹா, தர்மராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆப்கே பூர்வஜ், உங்களோட முன்னோர்கள், சகர் புத்திரனா சகர் ராஜாவோட பசங்க, பஸ்ம கே ரூப் மே படே ஹே, சாம்பல் வடிவத்தில் கிடக்குறாங்கன்னு. இப்போ சகர் ராஜா இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு நிறைய பசங்க இருப்பாங்க. கபில்ங்கிற முனிவர் இந்த பசங்களுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்க. அந்த சாபத்தில் எரிஞ்சு அந்த பசங்க அங்கே சாம்பலாக கிடக்குறாங்கன்னு. உன்கா உத்தார் கர்னே கேலியே, அவங்கள காப்பாற்றுறதுக்காக, அவங்களுக்கு அந்த சாபத்துலேருந்து மோட்சம் கிடைக்கிறதுக்காக, ஆப் தபஸ்யா கீஜியே, நீங்கள் தவம் இருங்க. और गंगा को एंड गंगाவை पृथ्वी पर ले आइए, भूमि की கொண்டு வாங்க. राजा के आदर सत्कार से खुश होकर कहा, आपके पूर्वज सगर पुत्र भस्म के रूप में पड़े हैं. उनका उद्धार करने के लिए आप तपस्या कीजिए और गंगा को पृथ्वी पर ले आइए. Pleased with the hospitality of the king, he said, your ancestor, the son of Sagar, is lying in the form of ashes. To save them, you should perform penance
and bring Ganga to earth. மன்னன் அளித்த மரியாதையில் மகிழ்ந்து அவர் கூறுகிறார், உங்கள் முன்னோர்களின் சகர் மகன் சாம்பல் வடிவில் கிடைக்கிறார். அவர்களை காப்பாற்ற தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வாருங்கள். यह सुनकर इधर केटे भगीरथ हिमालय पहुँचे. हिमालय रीच आइटर और एंड भगवान विष्णु का ध्यान करते हुए एंड கடவுள் விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு தபஸ்யா करने लगे. தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. यह सुनकर भगीरथ हिमालय पहुँचे और भगवान विष्णु का ध्यान करते हुए तपस्या करने लगे. Hearing this, Bhagirath reached the Himalayas and started performing penance while meditating on Lord Vishnu. இதை கேட்டு பகீரத் ஹிமாலயை அடைந்து மகாவிஷ்ணுவை தவம் செய்ய தொடங்கினார். विष्णु भगवान प्रकट हुए. Lord Vishnu appeared और बोले and said, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी. Your penance will surely be successful. And or तुम अब and इपुनी भगवान शिव का ध्यान करते हुए तप करो. கடவுள் சிவனை தியானம் பண்ணிட்டு தவம் செய்யி. विष्णु भगवान प्रकट हुए और बोले, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो. Lord Vishnu appeared and said that your penance will surely be successful and now you should do penance while meditating on Lord Shiva. விஷ்ணு தோன்றி உனது தவம் நிச்சயம் வெற்றி அடையும் என்றும் இனி நீ சிவபெருமானை தியானித்து தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். भगीरथ अब भगीरथ இப்போ शिवजी का ध्यान करते हुए சிவனை தியானம் பண்ணிட்டு தபஸ்யா करने लगे. தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. भगीरथ अब शिवजी का ध्यान करते हुए तपस्या करने लगे. Bhagirath now started doing penance while meditating on Lord Shiva. பகீரதன் இப்போது சிவனை தியானித்து தவம் செய்ய ஆரம்பித்தார். शिवजी उनकी तपस्या से சிவன் அவரது தவத்தில் खुश होकर மகிழ்ந்து प्रकट हुए தோன்றினார். appeared. शिवजी उनकी तपस्या से खुश होकर प्रकट हुए. Lord Shiva appeared pleased with his penance. அவரது தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமாள் தோன்றினார். भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की. கடவுள் சங்கர் சிவன் எல்லாம் ஒன்று தான். பகீரதன் வேண்டுகிறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு. மேரே பித்ரோं की मुक्ति के लिए என்னோட முன்னோர்களின் முக்தினா சால்வேஷன்காக आप गंगा माता को நீங்கள் மதர் கங்காவை பிருத்வி पर प्रवाहित करवा दीजिए பூமியில் பாய செய்யுங்கள். भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की, मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. Bhagirath prayed to Lord Shankar that for the salvation of his ancestors, please make Mother Ganga flow on earth. பகீரதன் என் முன்னோர்களின் இறைச்சிப்புக்காக கங்கை அன்னையை பூமியில் பாய செய்யுங்கள் என்று சங்கரிடம் வேண்டிக் கொண்டார். भगवान शंकर ने கடவுள் சங்கர் வந்து उनकी प्रार्थना स्वीकार की. accepted his prayer. भगवान शंकर ने उनकी प्रार्थना स्वीकार की. Lord Shankar accepted his prayer. அவருடைய பிரார்த்தனையை கடவுள் शंकर ஏற்றுக்கொண்டார். देवगंगा पृथ्वी पर उतर आई. देवगंगा ना डिवाइन गंगा descended on earth. देवगंगा पृथ्वी पर उतर आई. डिवाइन गंगा descended on earth. देवगंगை பூமியில் இறங்கியது. उसकी प्रवाह के वेग को
உஸ்கினா கங்கை, கங்கையோட பிரவாகன ஃப்ளோ, அதுக்குள்ள வேகம், அந்த ஃபோர்ஸை சிவஜி நே, சிவன் வந்து அப்னே சிர் பர் லே லியா, தன்னோட தலையிலேயே ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, உஸ்கி प्रवाह के वेग को शिवजी ने अपने सिर पर ले लिया. Lord Shiva took the force of its flow on his head. அதன் ஓட்டத்தின் வேகத்தை சிவபெருமான் தன் தலையில் ஏற்றினார். फिर गंगा, அப்புறமா கங்கா भगीरथ के पीछे पीछे चलती हुई, भगीरथ பின்னாடியே போயிட்டு उस स्थान पर पहुंची, அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. எங்க? ஜஹா சகர் ராஜ்குமார், சகர் ராஜாவோட இளவரசர்கள் பஸ்ம கே ரூப் மே படே हुए थे, ஆஷ் ஃபார்ம்ல கிடந்தாங்க. फिर गंगा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे. Then Ganga followed Bhagirath and reached the place where Princess Sagar were lying in the form of ashes. பின்னர் கங்கை பகிரத்தை பின்தொடர்ந்து இளவரசர்கள் சகர் சாம்பல் வடிவில் கிடந்த இடத்தை அடைந்தாள். पवित्र गंगा के स्पर्श से, by the touch of holy Ganga, सभी सगर राजकुमार, all the सगर princes, शाप से मुक्त हुए, were freed from the curse, और विष्णु लोक पहुंचे, and reached विष्णु लोका. पवित्र गंगा के स्पर्श से सभी सगर राजकुमार शाप से मुक्त हुए और विष्णु लोक पहुंचे. By the touch of the holy Ganga, all the Sagar princes were freed from the curse and reached Vishnu Loka. புனித கங்கை ஸ்பர்ஷத்தால் சகர் இளவரசர்கள் அனைவரும் சாபத்தில் இருந்து விடுபட்டு விஷ்ணு லோகத்தை அடைந்தனர். ஆஜ் தக், டில் டுடே, கங்கா பாரத் கோ, கங்கா வந்து இந்தியாவுக்கு சுக் पहुंचा रही है, gives happiness. आज तक गंगा भारत को सुख पहुंचा रही है. Till today, Ganga is bringing happiness to India. இன்று வரை கங்கை இந்தியாவிற்கு மகிழ்ச்சியே தருகிறது. समझा आप लोगों को? Good. இப்போ புரியுதா இறந்தவர்களின் சாம்பலை எடுத்துக்கிட்டு புனித கங்கையில எதுக்காக கரைக்கிறாங்கன்னு? அவங்க பண்ண பாவத்துல இருந்து விடுபடுவதற்காக தான். கங்கையோட ஃபிளாஷ்பேக் தெரிஞ்சுக்கிட்டோம். अच्छा, फिर मिलते हैं. See you all in next. Don't miss it. Keep watching. Bye to all my kutti lovely challams. Take care.